நிறைய ஜாதகத்தை சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். நமக்கு வந்து 8ல சனி இருக்காரு, அஷ்டமத்தில போட்டு படுத்தி எடுக்கும். 10ஆம் இடத்துல இருக்கும்போது சில பேருக்கு தொழில் டவுனா இருக்குது. சில ஜாதகங்கள்ல வித்தியாசமா நீங்க கீழ கமெண்ட்ஸ்ல வரும்போது கூட சொல்லுவாங்க. 2 ஜோப்பு வடிவேல் சார் தொறந்து பார்த்து அப்படின்னுவாரு. அதாவது உயிர் மட்டும் தான் மிச்சம் அப்படின்லாம் போடுவாங்க பார்த்துருப்பீங்க. ஸோ இங்க பார்த்துட்டீங்கன்னா, இதே சனி பகவான் 10ஆம் இடத்துல இருக்கும்பொழுது நல்ல வளர்ச்சி ஏற்படக்கூடிய தன்மைகள் இருக்கு. என்னைக்குமே ஒரு மனுஷனுக்கு வைராக்கியங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு குழந்தை வந்து ஒரு சேனல்ல சொல்லிட்டு இருக்கு, அப்பா வந்து ஸ்கூல்ல வந்து நின்னுட்டு இருக்காரு. சீட்டு கிடைக்காம என்ன வந்து அவமானப்படுத்தினாங்க. ஆனா இதே ஸ்கூலுக்கு அடுத்த 3வது வருஷம் நான் ஆர்ச்சரியில ஃபர்ஸ்ட் வாங்கி, நான் வந்து கோல்டு மெடல் வாங்கி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நேஷனல் மெடல் வாங்கி இதே ஸ்கூல்ல எங்க அப்பாவும் நானும் சீஃப் கெஸ்ட்டா போனோம் அப்படின்னு சொன்னாங்க. சின்ன குழந்தை கிட்டத்தட்ட 6 வயசு, 7 வயசு குழந்தை தான் இல்லையா? அந்த மாரி மிதுன ராசி என்பர்களுக்கு ஏற்கனவே அஷ்டம சனிங்கிறது ஒரு பெரிய பாடம் லைஃப்ல. அதிலிருந்து திருப்பி இறங்கவே கூடாதுங்கிறதுல ஒரு பெரிய எண்ணங்கள் வந்து இருந்திருக்கு. 9ஆம் இடத்துல ராகு பகவான் உட்கார்ந்துட்டு இருக்காரு. இப்பதான் இந்த பிளாக் மேஜிக்ல யாராவது சொன்னா உங்களுக்கு ஏதோ செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா செஞ்சுட்டாங்களா அப்படின்னு ஒரு பெரிய ஆச்சரியப்படக்கூடிய ஒரு காலமாக இந்த காலங்கள் மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்கும். யார்கிட்டயும் பேசும்பொழுது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலமாக இருக்கும்.